Hey guys, welcome to my channel. So நம்ம இன்னைக்கு Power BI report server configuration எப்படி வந்து Power BI report server கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் Power BI report serverனால் என்ன, அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ Power BI report serverங்கிறது ஒரு ஆன் பர்மஸ் சொல்யூஷன். ஸோ பேசிக்காக நம்ம ரிப்போர்ட்ஸ், டேஷ்போர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்மளோட ஆன் பர்மஸ் நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகிறது தான் Power BI ரிப்போர்ட் சர்வர். ஸோ நம்மளோட ரிப்போர்ட்ஸ், டேஷ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட சர்வர்லேயே ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்தே நம்ம இன்டர்னலாக பப்ளிஷ் பண்ணுறது ப்ளஸ் அந்த ரிப்போர்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் Power BI ரிப்போர்ட் சர்வரை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே Power BI சர்வீஸ் ப்ளஸ் Power BI ரிப்போர்ட் சர்வருக்கான டிஃப்ரென்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன். ஸோ எப்படி Power BI ரிப்போர்ட் சர்வரை கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ரௌசர் கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சர்ச் பாரில் Power BI ரிப்போர்ட் சர்வர் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அது லோட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குல்ல, அதில் டவுன்லோட் Power BI ரிப்போர்ட், ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் அது எனக்கு லோட் ஆனோடனே கீழே ஆஸ் யூஷுவல் எல்லாம் ஒன் டைம் பார்த்துட்டு டவுன்லோட் Power BI ரிப்போர்ட் சர்வர் அப்படிங்கிற லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எந்த எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிறது கேட்டுட்டு ப்ளஸ் எனக்கு அது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அது டவுன்லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ அதை டவுன்லோட் ஆகிட்டு நான் அதை கிளிக் பண்ணி அதை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம ஆஸ் யூஷுவல் இன்ஸ்டால் Power BI ரிப்போர்ட் சர்வர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் 2 திங்ஸ் இருக்குது. ஒன்று எவால்வேஷன், இன்னொன்று டெவலப்பர். ஸோ எவால்வேஷன் 180 டேஸில் எக்ஸ்பயர் ஆகிடும். பட் டெவலப்பருக்கு எந்த எக்ஸ்பைரேஷனும் இல்லை. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எவால்வேஷன் சூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். ஸோ அந்த பாத் இருக்கும், எங்கே இன்ஸ்டால் ஆக போகுதுங்கிற பாத். ஸோ இந்த ப்ராசஸ் பேக்கேஜ் ப்ராக்ரஸ் ஆகுறது இதுவுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனோடனே கான்ஃபிகர் ரிப்போர்ட் சர்வர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு இப்படி வரும். இதில் ஃபஸ்ட்டு மேலே உள்ளது சர்வர் நேம். இதில் நீங்கள் வேறு சர்வர் போட்டும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கீழே உள்ளது PBIRS, அது எப்போதும் உள்ளது தான். ப்ளஸ் சர்வீஸ் அக்கௌண்ட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. வெப் சர்வீஸ் URL இது நம்ம வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ். உங்கள்கிட்ட பழைய ரிப்போர்ட் சர்வர் டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா அதில் சூஸ் எக்ஸிஸ்டிங் கொடுத்து அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் நியூ ரிப்போர்ட் சர்வர் அப்படியே அதை கிளிக் பண்ணி நான் புதுசாக ஒரு ரிப்போர்ட் சர்வர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் சேம் ப்ராசஸ். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டேட்டா பேஸ் ரிப்போர்ட் சர்வர்னு ஒன்று க்ரியேட் ஆகும், ப்ளஸ் டெம்ப்னு ஒன்று க்ரியேட் ஆகும். ஆஸ் யூஷுவல் என்டிடி சர்வீஸ் அக்கௌண்ட் வச்சு நான் க்ரியேட் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட SQL ஆத்தென்டிகேஷன் இருந்தாலோ இல்லை விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனோ நீங்கள் யூஸ் பண்ணி இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது சக்ஸஸ் ஆனோடனே நீங்கள் இந்த ரிப்போர்ட் சர்வர் Power BI ரிப்போர்ட் சர்வர் சர்வீஸ் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்கிரிப்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும்.
இங்கே வந்து நீங்கள் வந்து பேக்கப் கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டர் எந்த நேம் எந்த ஃபைல் நேமில் சேவ் பண்ண போகிறீங்க, எந்த லொக்கேஷன் ப்ளஸ் பாஸ்வேர்ட் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த 180 days ட்ரையல் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டுனா நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம் உங்கள் ரிப்போர்ட் சர்வரை. ஸோ இப்போ வந்து நான் பவர் பிஐ சர்வீஸ் யூஆர்எல்லில் இருக்கேன். இங்கே வந்து என்னால் அந்த யூஆர்எல் கிளிக் பண்ண முடியல. ஏன்னா கீழே வந்து நம்ம அப்ளை அப்படின்னு கொடுத்தா தான் வந்து இது வந்து கான்ஃபிகர் ஆகி நமக்கு வந்து எல்லாமே க்ரியேட் ஆகி ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் ஆஸ் நம்ம வெப் போர்ட்டல் யூஆர்எல்லையும் வந்து சேம் இது மாதிரி தான் வந்து யூஆர்எல் வந்து கிளிக் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அங்கேயும் நான் போய் அப்ளை கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆனோடனே நீங்கள் வந்து வெப் சர்வீஸ் யூஆர்எல் போயிட்டு அங்கே உள்ள யூஆர்எலை கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள் உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதா, ப்ளஸ் எந்த எரரும் ஷோ ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லோட் ஆகுறதுனால அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ எந்த எரரும் இல்லாமல் இப்படி வந்துச்சுன்னா உங்களோட ரிப்போர்ட் சர்வர் வந்து ரன் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ சேம் அஸ் நம்ம வந்து வெப் போர்ட்டல் யூஆர்எல்லுக்கும் போய் அங்கே உள்ள யூஆர்எல் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பவர் பிஐ ரிப்போர்ட் சர்வர் ஹோம் அப்புறம் இது மாதிரி வந்து ஒரு யூஐ வந்துச்சுனாலே உங்களோட பவர் பிஐ ரிப்போர்ட் சர்வர் அப்பில் இருக்குது. இப்போ வந்து இந்த பவர் பிஐ ரிப்போர்ட் சர்வர் கான்ஃபிகரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஃபர்தராக எப்படி வந்து இதில் ரிப்போர்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, இப்போ 180 days எக்ஸ்பயர்ட் ஆகிட்டுனா அதுக்கு என்ன பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பற்றி நான் வந்து ஃபர்தராக வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.